ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நடப்பு ஐபிஎல் தொடர்ல சென்னை மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கக்கூடிய கடைசி லீக் போட்டியே பரபரப்பா இப்போ பேசப்பட்டு வருது. இந்த மேட்ச் நடைபெற இருக்கக்கூடிய நாளன்னைக்கு 80% மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். மழை குறுக்கிட்டா என்னவாகும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போ ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சென்னை மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆவலோட இருந்திருக்கக்கூடிய ரசிகர் ஒருத்தர் 3 லட்சம் பணத்தை இழந்திருக்காரு. பெங்களூரை சேர்ந்த 28 வயது இளைஞர் விஜயகுமார். இவரு IPL 2024 டிக்கெட்ஸ் 24 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் கணக்கை பார்த்து மேட்சுக்கான டிக்கெட்டுகளை வாங்க முன் வந்திருக்காரு. அப்போ பத்மா சின்ஹா அப்படிங்கிறவரு தான் IPL டிக்கெட்டுகளை விற்க நியமிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ நபர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திருக்காரு. மேலும் அவர்கிட்ட டிக்கெட் குறித்து விவரங்களையும் கேட்டிருக்காரு. இதனால உற்சாகமா இருக்கக்கூடிய விஜயகுமார் ரூபாய் 2300 கட்டணத்துல 3 டிக்கெட்டுகளை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கான மொத்த தொகையான ரூபாய் 6900 ரூபாய் பணத்தையும் அவருக்கு அனுப்பியிருக்காரு. ஆனா விஜயகுமாருக்கு டிக்கெட்டுகள் கிடைக்கல. இதையடுத்து விஜயகுமார் மீண்டும் பத்மா சின்ஹாவை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதுக்கு சின்ஹா ஏதாவது தொழில்நுட்ப கோளாறா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட அதை சரி செய்யணும்னா ரூபாய் 67,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதை கேட்டு விஜயகுமாரும் அந்த தொகையை அனுப்பியிருக்காரு. பின்னர் சின்ஹா விஜயகுமாரை ஏமாற்றி பணம் பறிக்கிறதுலயே குறியா இருந்திருக்காரு. இப்படி ரூபாய் 3 லட்சம் பணத்தை இழந்திருக்கக்கூடிய விஜயகுமார் ஒரு கட்டத்துல பணத்தை திருப்பி கேட்க முடிவு செய்திருக்காரு. அப்போ சின்ஹா விஜயகுமார் கிட்ட இருந்து நைஸா நழுவிருக்காரு. இதனால தான் ஏமாந்துட்டோம் அப்படிங்கறத நன்றா புரிஞ்சுக்கிட்ட விஜயகுமார் அதுக்கப்புறமா காவல்துறையினருடைய உதவியை நாடிருக்காரு. இதையடுத்து பெங்களூர் போலீசார் IPC பிரிவு 420 கீழே வழக்கு பதிவு செய்து இப்ப விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதே நேரத்துல ரசிகர்கள் நம்பகமான ஆதார நிறுவனங்கள் கிட்ட இருந்து மட்டுமே டிக்கெட்டுகளை பெறணும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.